Hi, hello, welcome to our channel PattusGalattaKitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமான ஒரு ஸ்நாக் ரெசிபி as well as ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், நெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பனானாவெலாம் சேர்த்துடலாம். இந்த பனானா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ லைட்டாக இது மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். 2த்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். சுகர் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இன்றைக்கி நான் ஒரு 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பூரி தேய்க்கிற ராட் இருக்குள்ள, அதை வச்சு லைட்டாக இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பனானா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதோட ஓரங்களில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டை லைட்டாக ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல முட்டை, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவாவில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட எல்லா சைடும் ரொம்பவே நல்ல சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்ஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பனானா பிரெட் டோஸ்ட்டாக ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.